ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எப்படி தமிழ் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணியிருக்கு. அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடிட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 16:9 அந்த ரேஷியோவில் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டார்க் க்ரீன் அந்த ரேஞ்சில் கலரை சூஸ் பண்ணி டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஷேப் க்ரியேட் பண்ணி ஃபில் கொடுத்துருங்க. ஃபில் கொடுத்து நான் ட்ரா பண்ணுற மாதிரியே அதில் அந்த ஷேப்பை ட்ரா பண்ணுங்கள். கரெக்டாக இந்த ரேஞ்சில் அந்த ஷேப்பை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு அகைன் அந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கொடுத்துருங்க. ஃபில் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணுங்கள். ஷேப்பை க்ரியேட் பண்ணி கரெக்டாக அது மேலே அது ஓவர்லே ஆகிற மாதிரி அந்த மாதிரி வைங்க கரெக்டாக. ஓவர்லே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்கிட்ட 5 ஃபோட்டோ இருந்துச்சு. ஸோ 5 ஃபோட்டோவையும் நான் அட் டைமில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக்கி கரெக்டாக நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடான இமேஜஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு கேட்ரிங்காக ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த விசிட்டிங் கார்டோட இமேஜை தான் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட லோகோவை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த லோகோவை டாப்பில் ஆட் பண்ணுங்கள். நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அதோட ரீசைஸ் பண்ணி டாப்பில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கலர் கொடுத்து டாப்பில் ரைட் சைடில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நான் வச்சுட்டேன். இருந்தாலும் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி எந்த ஃபாண்ட் நல்லாயிருக்கும் அந்த ஃபாண்ட்டை ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணி ஸ்ட்ரோக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் நல்லா தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த ஏஎம்ஆர் கேட்ரிங்ன்றதை நான் தமிழில் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் நீங்கள் உங்கள் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட்னா அதை கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. நான் தமிழில் டைப் பண்ணிட்டேன். ஸோ தமிழில் டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரியே க்ரீன் கலர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட்ஸை அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாண்ட் எப்படி தமிழ் ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் ஐகார்டில் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரா டூல் ஓப்பன் பண்ணி அதில் எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம ஷேப் டூல் வந்து போக போகிறோம். ஷேப் டூலை ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணி ஃபில் கொடுத்துருங்க. ஃபில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நான் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி அந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு நம்ம தேவையில்லாத பார்ட்ஸெல்லாம் வந்து எரேஸ் பண்ண போகிறோம். ஸோ எரேஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து கரெக்டாக எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட வெக்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் ஆட் ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மொபைலோட வெக்டர் வந்து நான் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம 2 மொபைல் நம்பர் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து 2 வெக்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய மொபைல் நம்பரை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இன்னொரு நம்பரையும் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். கரெக்டாக அதே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த சைஸ் வந்து நல்ல ஓகேவாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த நம்பரையும் இதே சைஸில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. அந்த லோகோவையும் அந்த நம்பரும் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி அலைன் பண்ணிடுங்க. இந்த லோகோ லெஃப்ட் சைட் நடத்திக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன இன்னொரு கிளிப் ஆர்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது கேட்ரிங் விசிட்டிங் கார்டுன்றதுனால நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, ஒரு செஃப்போட ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு கிளிப் ஆர்ட்டு தான். இதோட லிங்க்கும் வந்து நான் தரேன் உங்களுக்கு. நீங்கள் சப்போஸ் கேட்ரிங் ரிலேட்டடாக விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணுறீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, என்னோடய டிஸ்கிரிப்ஷனை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் அதனால் ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அகைன் நான் அந்த ஃபங்க்ஷன்ஸோட நேம்லாம் வந்து டைப் பண்ண போகிறேன் அதில். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் ஜஸ்ட்டு சிம்பிள் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டிக் சிம்பிளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன் நேமையும் வந்து கரெக்டாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, நான் இப்போ வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க லைனை வந்து சிங்கிள் லைனில் வர மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நான் சிங்கிள் லைனில் வச்சு ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஷேர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பிரிண்ட்டு போட்டும் தந்துடுவாங்க.